Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஃபலூடா ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த ரெசிபி பண்றதுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஜெலட்டின் இல்லனா நீங்க agar agar கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி அதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க ஒரு கொஞ்ச நேரம். அது அப்படியே கொஞ்சம் ப்ளூம் ஆகி வரட்டும். இப்போ அது ப்ளூம் ஆகிற டைம்ல இன்னொரு பவுல்ல 1/4 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா அந்த சீனிலாம் கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வச்சிருந்த அந்த ஜெலட்டினை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஜெலட்டின்லாம் கரையிற வரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஏதாவது ஜெலட்டின் கரையாமல் இருந்துச்சுன்னா அது வந்துடும்ல, அதுக்காக. இப்போ நான் இதை 4ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு நான் 4 ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 hours ஃப்ரிட்ஜில் செட் ஆக விட்டுருங்க. 2 hours கழிச்சு இப்படி தான் இருக்கும். இந்த ஜெல்லி வந்து ஸ்வீட்னஸ் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா இந்த ஃபலூடாக்கு ஆட் பண்ணுற ஜெல்லிஸ் எல்லாமே ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக கூட அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஜெல்லிஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகர், 2 ஸ்பூன் ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணிலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை அப்படியே ஒரு 10 minutes விட்டிங்கன்னா நம்மளோட சப்ஜா சீட்ஸ் ரெடி ஆயிரும். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது நம்மளுக்கு சேமியா தேவை. அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக இருக்கிற சேமியாவை குக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபலூடா பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபலூடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாஸில் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஜெல்லிஸ், அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக சேமியா, இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஜெல்லி, சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறமா சேமியா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ரோஸ் மில்க் எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஃபலூடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.